சமையல் எவ்ரிடே வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல சிக்கன் சுக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த சிக்கன் சுக்கா ரெசிபியை நம்ம ரொம்பவே ஈஸியா பண்ணிடலாம். இதோட சுவையும் ரொம்பவே அசத்தலா இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, திரும்ப திரும்ப பண்ணுவீங்க. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். சிக்கன் சுக்கா பண்றதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 500 கிராம் அளவுக்கு சிக்கனை நல்லா கழுவி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தோல் சீவிட்டு நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். 5 பல் பூண்டு அதையும் தட்டி வச்சுருக்கிறேன். 4 கொத்து கருவேப்பிலையில் ஒரு பெரிய தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. ஃபஸ்ட்டு நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற 500 கிராம் சிக்கனில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் குறைவாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துட்டா அப்புறம் சுக்காவோட கலரே வேறு மாதிரி ஆயிடும். உப்பு தேவையான அளவு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்ததை சேர்க்குறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊறட்டும். இது ஊறுற டைமுக்குள்ளே நம்ம கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம பொரிச்சிட்டு சிக்கன் சுக்காவில் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஆயிடுச்சு. நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். கருகிடக்கூடாது, கருகிடுச்சுன்னா கசப்பு தன்மை வந்துடும். இதே மாதிரி நம்ம மீதி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நான் வந்து 2 பேட்சாக பொரிச்சுக்கிட்டேன். நீங்கள் மொத்தமாக ஒரே தடவையாக பொரிக்கணும்னா இதை விட அதிகமாக எண்ணெய் சேர்த்து நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் கலருக்கு ஆயிடுச்சு. நம்ம இதையும் வெளியில் எடுத்துடலாம். எல்லா வெங்காயத்தையுமே நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. இது நல்லா இந்த மாதிரி நொறுக்கி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா நொறுக்கிட்டு இதை அப்படியே வச்சிடலாம். இதை நம்ம லாஸ்ட்டாக தான் யூஸ் பண்ண போகிறோம். வெங்காயத்தை பொரிச்சிட்டு மீதி இருந்த எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெயை வடிச்சிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுருக்கிறேன். இதில் நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற 5 பல் பூண்டை சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். இஞ்சியை விட பூண்டு அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறத விட இந்த மாதிரி தட்டிட்டு சேர்த்தோன்னா தான் இந்த சிக்கன் சுக்கா வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கினதுக்கப்புறமா 2 கொத்து அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூள் சேர்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா. மசாலா கறியிறாத மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம சிக்கன் ஊற வைக்கும் போதும் உப்பு சேர்த்து தான் ஊற வச்சுருக்கிறோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க.
மசாலா கருகிடாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரணும். இதை நம்ம 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்சு வெந்துருச்சு. ஓரத்துலலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம 30 நிமிஷம் ஊற வச்சுருக்கிற சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து கொடுங்க. சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வெளியில் வர ஆரம்பிக்கும். சிக்கனில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி 12லேருந்து 15 நிமிஷம் போல் சிக்கனை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 13 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா சூப்பராக பிரிஞ்சு வெளியில் வந்துருச்சு. சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. ஒருவேளை உங்களுக்கு வேகலைன்னா இன்னொரு 2 நிமிஷம் நீங்கள் மூடி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்ததும் நல்லா இறுக்கமாகும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி லாஸ்ட்டாக பெருஞ்சீரகத்தூளும் மிளகுத்தூளும் நம்ம சேர்க்கும்போது சிக்கன் சுக்காவோட டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. கடைசியாக 2 கொத்து கருவேப்பிலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்பவே சூப்பராக நம்ம சிக்கன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிக்கன் சுக்கா வந்து கீ ரைஸ் கூட அப்புறம் புலாவ் கூடலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கு பரோட்டாவுக்கு கூட நீங்கள் சைடிஷாக சாப்பிட்லாம். நீங்களும் இந்த டேஸ்டியான சிக்கன் சுக்கா ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சமையல் எவ்ரிடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.